1999 அந்த கார்கில் போருக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆகஸ்ட் 10 அன்று குஜராத் எல்லையில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இந்திய ரேடார் ஒரு சந்தேகத்திற்கிடமான விமானம் விரைவாக நுழைவதை கண்டறிந்தது. அந்த விமானம் பாகிஸ்தான் கடற்படையின் அட்லாண்டிக் 9-1 என உறுதி செய்யப்பட்டது. இந்தியாவின் முக்கியமான இராணுவ தளங்கள் மீது உளவு பணியில் ஈடுபட்டிருக்கலாம் எனும் அபாயம் எழுந்தது. ஒரு சில நொடிகளில் 2 இந்திய MiG-21 ஃபைட்டர் ஜெட்கள் இடைமறிக்க தயாராகின. R-60 ஏவுகணைகள் கொண்டு பாகிஸ்தான் விமானத்தை இடைமறித்த இந்திய பைலட்டுகள் தெளிவாக எச்சரித்தனர், உடனடியாக தரையிறங்கவும் அல்லது தாக்குதலுக்கு தயாராகவும். ஆனால் எச்சரிக்கையை மீறிய பாகிஸ்தான் விமானம் தன் பாதையை பாகிஸ்தான் நோக்கி திருப்பியது. இது இந்திய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியதால் இந்திய பைலட்டுகள் அதனை சுட்டு வீழ்த்தினர். இந்த சம்பவத்தில் 16 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என கூறி இந்தியாவை குற்றம் சுமத்தியது. ஆனால் உண்மையில் அந்த விமானம் இந்திய எல்லையை மீறியது மற்றும் உளவு பணியில் ஈடுபட்டது என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரம் என்பதால் சர்வதேச நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது என்று முற்றிலும் தள்ளுபடி செய்தது.